Hi everyone, welcome to Marmul Kitchen. இன்னைக்கு வீடியோ வந்து வீக்கெண்ட் vlog சாட்டர்டே சண்டே 2 நாள் ஷூட் பண்ணது ஒண்ணா போஸ்ட் பண்ணிருக்கேன். முக்கியமா ஒரு மாசத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த வீடியோல வந்து இருக்கும். நீங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ. அதனால வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஃப்ரைடே தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கும்போது ஜீவனுக்கு பிடிஎம் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நைட்டே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்தோம். ரெஃப்ரிஜரேட்டரில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா காலி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இருக்கிறத வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் பேனில் வந்து வதங்கிட்டுருக்கு. முட்டை வந்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் கோகோனட் மில்க் பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது உங்களுக்கு லாஸ்ட் மந்த் கிராசரி வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் வந்து 3 நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அவ்வளோதான் போடணும். அது வந்து எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கு வந்து இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து கேரளா முட்டைக்கறி. நாகர்கோவில் சைட்லலாம் பரோட்டாவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து கேரளாவில் எங்கள் அக்கா வந்து எனக்கு இது சொல்லி கொடுத்தது. என்னோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். தேங்காய் வந்து இல்லாதனால நான் வந்து இந்த ரெடிமேட் தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் டைட்டாக நீங்கள் மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பூஜை டைமில் கூட திடீர்னு தேங்காய் பாலெல்லாம் எடுக்க டைம் இல்லை பாயசத்துக்கு அப்படின்னா நான் வந்து இந்த கோகோனட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ஹோம்மேட் பிராண்டு நான் காட்டியிருந்தேன். முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் வீட்டில் வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயாவது கிளம்புறோம், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் மிக்சஸ் வந்து எமர்ஜென்சிக்கு வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பிடிஎம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் பருப்பு பொடி செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுக்கான அளவுகள் வந்து நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முதல்ல பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். தனித்தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா கரெக்டான அந்த பக்குவம் வராது. அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை. ஸோ துவரம்பருப்பு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துருந்தேன். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1/2 கப்பு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஆற வச்சு அரைக்கணும். காரத்துக்கு வந்து மிளகாய் மிளகு 2மே சேர்ப்போம். ஒரு 10 பெப்பர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறைய குக்வர்ஸ் பார்ப்பீங்க. அது எல்லாமே த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நெய்யில் வந்து பூண்டு வதக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு பொடி நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ நெய்யில் வந்து பூண்டு வதக்கி எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நமக்கு வந்து பருப்பு பொடி செய்யும் போதே வாசனை சூப்பராக இருந்தது. அப்போவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெவலில் வந்து வாசனை இருந்தது நெய் ஊற்றின உடனே. ஸோ அந்த நெய் வந்து அந்த பேன்லேயே இருக்குது பார்த்திங்களா. நான் வந்து இப்போது 7 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 4 மட்டும் போடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா 4 வரமிளகா போதும். பெரியவங்களுக்குன்னா இந்த காரம் ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். பெருங்காயத்தூளும் பார்த்திங்கன்னா நெய்லேயே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். சூடாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு பிடிச்சிரும். அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கல்லுப்பு இல்லாதனால நான் நார்மல் சால்ட் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பவுடராக அரைக்கக்கூடாது. ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடும் நல்லா ஆறணும். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேப்பரில் போட்டு ஆற வைக்கிறேன். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஏர் டைட்டான ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நமக்கு பணத்தையும் சேமிக்கணும், டைமும் மிச்சமாகணும். 1 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் வண்டெல்லாம் எதுவுமே பிடிக்காது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சுட சுட சாத்து மேலே இந்த பருப்பு பொடி நெய் போட்டு இது வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ஏன்னா வீட்டில் காய் எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கார அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க.
பெப்பரும் நீங்கள் பாதி அளவு போடலாம். நான் காட்டின ரெட் சில்லிலையும் பாதி அளவு போடுங்க. ஜீவன் வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொன்னால் பருப்பு பொடி, பட் எங்கள் 2 பேர்த்துக்கும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வெஜிடபிள் ஷாப்பு. இது வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே நான் ரெகுலராக வர ஆரம்பித்தேன். விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் ட்ரிபிள் ரேட் இருக்கும். ஸோ இந்த கடை வந்ததுக்கப்புறமா மோஸ்ட்லி நான் வீக்கெண்ட் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த நாட்டு அவரைக்காய் வந்து அவ்வளோவா எங்கேயுமே கிடைக்காது. ஆன்லைன்லேயும் கிடைக்காது, கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கிடைக்காது. ரொம்ப தேடுவேன். நல்ல வேளை அன்னைக்கு வந்து இப்போ சீசன்னு நினைக்கிறேன், நல்ல அவரைக்காய் வந்து கிடச்சிது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுவேன். ஒரு சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆல் 365 டேஸும் கிடைக்கிது. அது ஒன்று சொல்லிக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் குக்கும்பர். இப்போது சம்மருக்கு வந்து டெய்லியுமே வெஜிடபிள் சாலட் வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறோம். ஜீவனுக்கும் சரி எனக்கும் சரி வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போது சம்மருக்கு தகுந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நானே பார்த்திங்கன்னா இந்த நாட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கட்டு 22 ரூபா. இதில் வந்து பூவெல்லாம் இருக்கும். ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் கொத்தமல்லி தழை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லது இல்லை உடம்புக்கு. இந்த கொத்தமல்லி தழை சம்மரில் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ரெசிபிஸ் இதில் செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தேன். கீரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் வெயில்னால ரொம்ப வாடி இருந்துச்சு. அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தாள், இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. பெரிய வெங்காயத்தாள் கிடைக்கும், சின்ன வெங்காயத்தாள் கிடைக்கும். நீங்கள் பார்த்து எடுக்கணும். இது வந்து சின்ன வெங்காயத்தாள். இவ்வளோ காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 580 ருபீஸ் தான் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா இது 800 850 வந்திருக்கும். இந்த கடையில் உண்மையாகவே விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்த கையோட நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு, ஏன்னா வெயில் அந்த லெவலில் வெயில். இது வந்து உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பெங்களூரில் எப்படி மேடம் இருக்குது வெயில்? ஸோ வெயிலுக்கு வந்து எங்கள் ஊரும் தப்பிக்கலை, இங்கேயும் செம வெயில் தான். இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வரதுக்குள்ளேயே எனக்கும் ஜீவனுக்கும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ வெங்காயத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மண்ணெல்லாம் அந்த தண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி தலையிலையும் கீழே இருக்கிற அந்த வேரை மட்டும் கட் பண்ணிட்டேன். அதாவது அந்த ரூட்ஸோடு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோம் அப்படின்னா மண் ஆகும். ஸோ எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி மண் இல்லாமல் ஸ்டோர் பண்ணணும். சாட்டர்டேவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறேன். அதுக்கப்புறமா புளியோதரை பேஸ்ட்டும் செய்ய போகிறேன். ஸோ இஞ்சியும் பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். அதையும் நல்லா வாஷ் பண்ணி இது எல்லாமே வெளியே பால்கனியில் வந்து ட்ரை பண்ண வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ண சின்ன வெங்காயத்தாலையும் பார்த்திங்கன்னா வெளியே ட்ரை பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஜிப்லாக் கவர் தான். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அமேசானில் நான் ஒரு 6 months பிஃபோர் வாங்கினேன். அப்போ இருந்து இந்த கவர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது ரீயூசபிள் கவர் தான். வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது கவர் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கில் வந்து 25 கவர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூஜைக்கு வாங்குகிற பூவெல்லாம் கூட இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதில் வந்து நம்ம காய்கறிகள் ஸ்டோர் பண்ணும்போது 1 வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்குள்ளே டிஷ்யூ பேப்பர் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நானும் வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கு வந்து நிறைய பேக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ரைஸும் ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸும் கஷ்டமாக இருந்தது. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதை ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்ட்ராபெரி, அப்புறம் மஷ்ரூம், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொத்தமல்லி தழை வந்து கவரில் போட்டு வைக்கணும். ஆக்சுவலாக நான் வீடியோவில் வந்து அது காட்டலை. அதையும் கவரில் வந்து போட்டு வச்சிங்கன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் மண்டே வந்து கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கொத்தமல்லி சாதம் ரெசிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்கனைசரை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். இதுவும் அமேசானில் வாங்கினது தான். தக்காளி பழம் வந்து நாட்டு தக்காளி பழம் தனியாகவும் ஹைப்ரிட் தக்காளி பழம் தனியாகவும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன்.
இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் நான் காட்டின நிறைய வீடியோஸில் இது என்ன மாடல் ரெஃப்ரிஜிரேட்டர், உங்கள்கிட்ட 2 பாக்ஸ் இருக்குது, வெஜிடபிள் பாக்ஸு ஃப்ரூட் பாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்ன மாடல்னு கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து ஹையர் பிராண்டோட பாட்டம் அப் ரெஃப்ரிஜிரேட்டர். 3 இயர்ஸ் பிஃபோர் நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு மாடல் நம்பர் தெரியல, ஏன்னா நான் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே பக்கத்தில் ஷோரூமில் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம கத்திக்கு நிறைய வேலை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்தியை வந்து ஷார்ப்பன் பண்ணி நைஃபை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிங்க. அந்த நைஃப் ஷார்ப்னரோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அமேசானில் வாங்கினது தான். ஏன்னா நம்ம நைஃப் வந்து அந்த மாதிரி ஷார்ப்பன் பண்ணும்போது சின்ன சின்ன மெட்டல் பீசஸ் அதில் ஒட்டிகிட்ருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய தாளோட கீழே இருக்கிற அந்த ரூட்டை மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து பீல் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேயும் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்கெலாம் இந்த சின்ன வெங்காயத்தாள் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயத்தாள் பொரியல் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம கீரை பொரியல் செய்கிற மாதிரி தான். வெங்காயம் வரமிளகா வதக்கிட்டு இதை போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்குறது ரொம்ப ஈஸி. அதுவும் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரெசிபி மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். இஞ்சியில் இருக்கிற தோலை வந்து உரிக்கிறதுக்கு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். காரணம் பார்த்திங்கன்னா நியூலி மேரிட் பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வீடியோவில் நான் முட்டை வந்து தோல் எப்படி உரிக்கிறதுன்னு காட்டியிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேடம் நீங்கள் காட்டுற வரைக்கும் இப்படி தான் வந்து முட்டையோட தோலை உரிக்கணும்னு எனக்கு தெரியாது, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஐ மீன் பிகினர்ஸ்க்கெலாம் தெரியறதில்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பல்லாக அழுத்தி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல பெரிய பெரிய பல்லாக இருந்தது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் மோஸ்ட்லி எல்லாமே ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கினது, ஒரு சிலது அமேசானில் வாங்கினது. அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மிச்சம் இருக்கிற பூண்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக வந்து உதுத்து எடுத்து வச்சிடுறேன். அப்போது நம்ம காலையில் சமைக்கிறதுக்கு வந்து தோல் உரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கும் சரி, தட்டி ரசத்தில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் கடையில் இருந்துட்டு ஜீவன் கேட்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். ஜீவனும் என் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தாங்க. நான் இந்த வேலையில் பிஸியாக இருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டேமரின் பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வரலன்ட்டேன். ஜீவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஒரு 1 ஹவர் வரைக்கும் இருப்பான் வீட்டில். அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஸோ அப்போ வந்து அவனுக்கு பசிச்சதுன்னா அவன் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொண்டு போகிறதுக்கான ஸ்நாக்ஸ் இதெல்லாம். இது சப்போஸ் இதை வந்து நீங்கள் அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை பர்ச்சேஸ் பண்ண சொல்லலை. இந்த கண்டெய்னரும் கேட்டிருக்கீங்க, ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் நல்லா இருக்குன்ட்டு. இது வந்து நான் அமேசானில் வாங்கலை, இங்கே பக்கத்தில் கடையில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்கும். நமக்கு வந்து கம்மியான இடத்த தான் ஆக்குப்பை பண்ணும். ஆனால் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் எங்கேயா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியான ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. புளியோதரை பேஸ்ட்டுக்கு அளவு பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழ சைஸ், அதனால் நான் 2 ரவுண்டாக பிரிச்சுருக்கேன். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியை ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஊற வைக்கலாம். இந்த புளியோதரை பேஸ்ட்டும் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் மறுபடியும் கேஸ்ட் அயர்ன் பேன் தான் எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு. 3 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் சீட்ஸ், அதாவது மல்லி வந்து எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த கேஸ்ட் அயர்ன் பேன் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சூடாயிருச்சுன்னா அந்த சூடு அப்படியே இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இதில் மறுபடியும் நம்ம இன்க்ரீடியன்ஸை வந்து சூடு பண்ணலாம். அதனால தான் இதையே திருப்பி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் வெந்தயத்தை. காரத்துக்கு வந்து எக்ஸாக்டாக 6 ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது கரெக்டான காரம் இருந்துச்சு.
மறுபடியும் புளியோதரை சாதம் செய்யும் போது நான் வந்து ரெட் சில்லி தாளித்து போடுவேன். அதனால தான் நான் கம்மியாக ரெட் சில்லி எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதை வந்து ஆறிட்டுருக்கு. ஸோ புளியோதரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புளி கரைச்சலை வந்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் எதாவது மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்றனால வடிகட்டியிருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸை மட்டும் அரைச்சி எடுத்திருக்கேன். மல்லி, வெந்தயம், வரமிளகா, இது மட்டும் கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும், குறையாக அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் புளியோதரை பேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வித் ஹேண்டிலோடு இருக்கும். நிலக்கடலை பார்த்திங்கன்னா தோல் எடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதனால தான் உங்களை நான் நல்லெண்ணெயில் செய்ய சொல்கிறேன். மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் எண்ணெயிலே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை வந்து ஊற்றணும். புளி கரைச்சல் ஊற்றும் போது உங்களுக்கு பொங்கி வரும், அதனால் மெதுவாக ஊற்றுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்து உங்களுக்கு மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்பப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து அடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும், அந்த மாதிரி விடாதீங்க. கொஞ்சம் கலந்து விடுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு இதை செய்கிறதுக்கு. இது கூட வந்து வெல்லம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் செமையாக இருந்தது. அந்த வெல்லம் வந்து பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கலர் வந்துச்சு. உங்களுக்கு வந்து இன்னுமே தண்ணியாக இருக்குது, நல்ல பேஸ்ட் மாதிரி வந்திருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இன்னுமே அந்த இது கொதிச்சிட்ருக்கு. ஏன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் உங்களுக்கு வந்து கேஸ் ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீட் அதில் அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் பேஸ்ட். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வைங்க. வெளியே ஸ்டோர் பண்ணுறது இப்போதைய கிளைமேட்டுக்கு வந்து ரிஸ்க்கு, சம்மருன்றனால. அதனால் நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம். அப்போ தான் 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இந்த புளியோதரை ரைஸ் ரெசிபி வேணுமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பூண்டு மிளகாய் இட்லி பொடி. இது வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது, எங்கள் மாமியார் எனக்கு அரைச்சி கொடுத்தது. எனக்கு ரெசிபி தெரியாது, ஒரு சின்ன பேக்கில் கொடுத்தாங்க. அதை வந்து நான் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு உங்களுக்கு நான் ஷூராக போஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மண்டே காலையில் தோசைக்கு வந்து வச்சு சாப்பிட்டோம், அதனால் சொல்கிறேன். ஸோ இது வந்து சண்டே மார்னிங் இட்லி அரிசி 4 பங்கு, 1 பங்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், டாட்டா சம்பன் உளுந்து, அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணி இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடுறேன். ஏன்னா இது வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்றனால கண்டிப்பாக நான் மாவு ஆட்டி வச்சுருவேன். தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இட்லி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்றா ஊற வைக்கிறேன். இட்லி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இட்லி அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வைக்கணும். அதனால் நான் இட்லிக்கு ஊற வைக்கல, தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். தேங்காய் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் துருவி தருவார். இப்போ டைனிங் டேபிள் இல்லாதனால மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற கம்ப்யூட்டர் டேபிளை வச்சு துருவிட்டு இருந்தார். இதெல்லாம் நான் அமேசானில் ஆர்டர் போட்டது, செக்யூரிட்டி வாங்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ சாயந்தரமாக பார்த்திங்கன்னா மாவு ஆட்டியாச்சு. மத்தியானம் சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணல. ஏற்கனவே வீடியோ பார்த்திங்கன்னா 19 மினிட்ஸ் அண்ட் எபோவ் போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ தோசைக்கு மாவாட்டி 2 பாத்திரமாக பிரிச்சிட்றேன். ஒரு பாத்திரம் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவேன், ஒன்று வந்து வெளியே வைப்பேன். காலையில் வந்து தோசைக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு மாவு காலியானதுக்கப்புறமா அடுத்தது எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு வீக்கெண்ட் ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா புளியோதரை பேஸ்ட் ரெடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி, பருப்பு பொடி, பூண்டு மிளகாய் பொடி, தேங்காய் துருவி வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருவேன். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய ரெசிபீஸும் செய்யலாம். முக்கியமாக இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து சிம்பிளான ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. மேபி இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இனி வரப்போகிற வீடியோலையும் நான் இன்னும் கொஞ்சம் ரெசிபீஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ். ஸோ லேடிஸ்க்கு வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி சமைக்க முடியாது. அதுக்கான டிப்ஸ் வீடியோவாக தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை பேஸ்ட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.